திரு ஸ்டாலினுக்கு தில்லு திராணி தெம்பு எதுவுமே இல்லை. அதனால தான் பொம்மை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறோம். இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னோம். திரு வடிவேல் அவர்கள் ஒரு படத்தில் 23வது புலிகேசி என்று நினைக்கிற அந்த படம் பேர். அந்த படத்தில் அவர் அரசராக இருப்பார். அண்டை நாட்டு சேர்ந்த அரசர்கள் படையெடுத்து வருவாங்க இவர் நாட்டு மீது. அப்புறம் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு வெள்ளை கொடி பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு போவார் சமாதானத்துக்கு. அப்படி தான் ஸ்டாலின் இருக்கிறார். அதுக்கு தான் வெள்ளை குடை ஏந்திய பொம்மை வேந்தார், வெள்ளை குடை பிடித்த பொம்மை வேந்தார் அப்படின்னு பட்டம் முடிச்சா சரியா இருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லி அரசியல் ஆதாயம் தேட முற்படுகள் ஒருபோதும் நடக்காது. அதுபோல கச்சத்தீவு பிரச்சனையை நீங்கள் எடுத்துக்கிட்டாங்க, வேற வழியே இல்லை. எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே கச்சத்தீவை போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு தான் தகுதி இருக்குது. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 1974ஆம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திரு கருணாநிதி ஒரு தலைமையிலே திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுக்கப்பட்டது மத்திய அரசாங்கம். அன்றிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை மீட்பதற்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2008ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு வழக்கு தொடர்ந்தார்கள். 2011ஆம் ஆண்டு நம்முடைய வருவாய்த்துறை அந்த வழக்கில் இணைத்துக் கொண்டு 2014 ஆட்சி மாற்றம், மத்திய அரசில் பாரதிய ஜனதா ஆட்சி வந்தது. அப்பொழுது இருந்த பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களிடத்தில் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடிதம் வழங்கினார்கள். நேரடியாக பேசினாங்க. இந்த தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை தமிழகத்திற்கு இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று 10 ஆண்டு காலமாக எதுவுமே இல்லை. அம்மாவை நேரில் பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை நிறைவேற்றல. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் தொடர்ந்து அந்த இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இன்றைக்கு தேர்தல் வந்து விட்டது. 10 ஆண்டு காலம் கிடைப்பிலே போட்டு விட்டார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. மத்திய அரசு அதுக்காக அஃபிடவிட் கூட தாக்கல் செய்யவில்லை. உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் உடனடியாக மத்திய அரசாங்கம் அஃபிடவிட் பதில் மனு போடணும். அஃபிடவிட் பதில் மனு போடுங்க. அந்த அஃபிடவிட் பதில் மனு போடும்போது ஏற்கனவே இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு வாக்கியத்தை சேர்த்து போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற முடியும். ஆனால் அதெல்லாம் அவர்கள் செய்யல. இது ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மீனவ மக்களுடைய வாக்குகள் பொழுது தேவை. அதற்காக இந்த கச்சத்தீவு பிரச்சனை எடுத்திருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் எங்கே போனார்கள்? ஆட்சி மத்தியிலே ஆட்சி செய்தவர்கள். இன்றைக்கு மாநிலத்திலே திரு ஸ்டாலின் 3 ஆண்டு காலமாவது ஆட்சிக்கு வந்து, ஏதாவது நீதிமன்ற இப்படி ஒரு வழக்கு நடக்குது, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினாரா? இந்த மீனவர் மக்கள் மீது நலன் இருந்ததா? மத்திய ஆட்சிக்கும் அப்படி இல்லை, மாநிலத்தில் ஆட்சி செய்கிறவர்களுக்கும் அக்கறை இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மீனவ மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து முயற்சி எடுக்கின்றோம். அதே கச்சத்தீவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சட்டத்தின் மூலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, உடனே ஒரு குழு போட்டுருவாங்க. திட்டத்தை அறிவிச்சுட ஒரு குழு. இன்னைக்கு திமுக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில் குழு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற அரசாங்கம் குழு அரசாங்கம்.
52 குழு போட்டாங்க. இது வரைக்கும் 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசாங்கம் தான். அந்த குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு. எந்த திட்டமும் இது வரைக்கும் வரல. கோயம்புத்தூர்ல ஏதாவது வந்ததா? எதுவுமே வரலையே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.